கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்த சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு எண்ணில் நிலைத்திருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆலோசனையாகவும் எச்சரிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்படுகிறது. இந்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அது மாத்திரமில்லாமல் அடுத்த வார்த்தை, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகள். ஊழியக்காரானாலும் விசுவாசிகளானாலும் நாம் எல்லாரும் கொடிகளாக இருக்கிறோம். இந்த கொடியானது அந்த செடியில் நிலைத்திருந்தால் மட்டுமே அது முதலாவது பிழைக்கும். முதல்ல அது நன்றாக இருக்க வேண்டுமானால், அது பிழைக்க வேண்டுமானால், காய்ந்து போகாது இருக்க வேண்டுமானால் அந்த கொடியானது அந்த திராட்சை செடியில் அதோடு ஒட்டி அது நிலைத்திருக்க வேண்டும். அது நிலைத்திருக்காத பட்சத்தில் அது வெட்டப்படுமானால், அது கீழே விழுமானால் அது நிலைமை பரிதாபமான நிலைமையாக மாறிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டீங்கன்னா, நாம் எவ்வளோ காரியங்கள் முன்னாடி ஆண்டவருக்கு முந்தின காலத்தில் என்ன காரியங்கள் செய்திருந்தாலும் அந்த காரியங்களில் தொடர்ந்து நாம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டுமானால் நாம் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்தில் அநேக நேரங்களில் நாம் நிலைத்திருக்க முடியாதபடி அநேக சோதனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டம் வருகிறது, வியாதி வருகிறது, வறுமை வருகிறது, குடும்பத்தில் குழப்பங்கள் வருகிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் குழப்பம் வருது. இந்த சூழ்நிலையெல்லாம் வரும்போது நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறதுக்கு அது ஏதுவாக மாறிவிடுகிறது. அது சரியில்லை, ஆனாலும் ஏதுவாக மாறிவிடுகிறது. ஆனால் நாம் அதில் ஆண்டவருடைய காரியத்தில் நிலைத்திராவிட்டால், ஆண்டவரோடு கூட இல்லாவிட்டால், இன்றைக்கி பாருங்கள், ஊழியக்காரர்கள் கூட நல்ல பிரகாசமாக இருந்திருப்பாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, நல்ல பாட்டு பாடியிருப்பாங்க, நல்ல ஊழியம் செய்திருப்பாங்க, அவர்களை கொண்டு அற்புதம் செய்திருப்பார். ஆண்டவர் அவர்களை கொண்டு அதிசயமான காரியங்கள்லாம் செய்திருப்பார். ஆனால் திடீர்னு அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க, ஆண்டு விட்டு தூரமாக போயிடுவாங்க, ஊழியத்தை விட்டு தூரமாக போயிடுவாங்க, சபை விட்டு தூரமாக போயிடுவாங்க, அழைப்பு விட்டு தூரமாக போயிடுவாங்க. அவர்களால் அதை நிலைத்திருக்க முடியாத பட்சத்தில் அப்படி விளைவுகளை பாருங்கள். நிலைத்திருக்காவிட்டால் விளைவு என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில், யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நன்றாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்தில் கலாத்தியரை பார்த்து சொல்கிறார், நன்றாக ஓடினர்களே, உங்களை மயக்கினவன் யார்? இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளை நன்றாக ஓடுகிறார்கள், ஆனால் நிதானமாக ஓடாதனால எங்கேயோ போய் கீழே விழுந்துடுறாங்க. இன்றைக்கு நன்றாக ஊழியத்தில் ஓடுவார்கள், ரொம்ப பிரயாசப்படுவார், ராத்திரி பகலமாக உழைப்பார்கள். ஆனால் கடைசியில் பார்த்தா ஆண்டவர் விட்டு தூரமாக போய் பின்வாங்கி போய் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் போயிடுவாங்க. அதனால் ஆண்டவர் விட்டு தூரமாக போகிற ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கு இருக்குமானால், அந்த கொடியானது செடியில் நிலைத்திராத பட்சத்தில் அது என்ன நடக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தில், ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நம்ம எவ்வளோ ஊழியம் செய்தோம், ஆண்டவர் அதையும் கணக்கு பார்க்குறார். நம்ம கர்த்தருக்குன்னு எவ்வளோ காரியங்களை செய்தோம், அதையும் ஆண்டவர் கணக்கு போடுறார். நாம் ஆண்டவருக்குன்னு எவ்வளோ பாடுபட்டோம், அதையும் கர்த்தர் கணக்கு பார்க்குறார். நாம் எவ்வளோ நிந்தைகள் அனுபவித்தோம், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தோம், எவ்வளோ போராட்டங்கள் வழியாக கடந்து வந்தோம், அதையும் ஆண்டவர் பார்க்குறார்.
நீங்கள் ஒரு காலத்தில் நன்றாய் பிரகாசமாக இருந்து நன்றாக பிரயாசப்பட்டு ஆண்டை விட்டு தூரமாக போகலைன்னா, சரி இவ்வளோ காரியங்களை நம்முடைய மகன் செய்தார், ஊழியக்காரன் செய்தார், விசுவாசி செய்தாங்களே நினைத்தாலும் கூட நம்ம முடிவு பரிதாபமாக போயிடக்கூடாது. இந்த வசனத்தை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அதனுடைய முடிவு பாருங்கள். 6ஆம் வசனத்தில், ஒருவனை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லும்போது சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், அங்கே அவர்கள் நிற்கிறார்கள், நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம், அதிசயங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், பேய் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்லுவாங்களாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அதெல்லாம் நினைத்தவர் தான் உண்மையானவர் தான் அவர் நினைப்பார். ஆனாலும் என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த வசனத்தில், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆதலால் அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23ஆம் வசனம், அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அடுத்த வசனம், ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் அது கனி கொடுக்க முடியும். அது நிலைத்திராத பட்சத்தில் அது வெளியே எரி உண்டு அது உலர்ந்து போகும். ஒரு மரத்தை பாருங்கள், பச்சை நல்ல காய்க்கிற மரம், அதை வெட்டிட்டோம்னா அது கீழே விழுந்ததுன்னா கொஞ்சம் சில மணி நேரங்களில் அது காய்ந்து போகும். அடுத்த சில நாளுக்கு போய் பார்த்திங்கன்னா அது அப்படியே உலர்ந்து எரு போல் மாறிடும். நல்ல மரம் தான், காய் கொடுத்த மரம், கனி கொடுத்த மரம், நல்ல பச்சையாக இருந்த மரம், இப்போ அது வெட்டப்பட்டதுனால, அதற்கும் அந்த கிளைக்கும் மரத்துக்கும் தொடர்பு இல்லாமல் போனதுனால அது எரிவுண்டு கீழே விழுந்து போகிற ஒரு நிலைமைக்கு ஆகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ரொம்ப அதிகமாக பிரயாசப்படுறீங்களோ, ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்களோ, ரொம்ப கர்த்தருக்கு நிற்கிறீங்களோ, அதெல்லாம் நல்லது, நல்லது, ஆண்டவருக்குன்னு எதை செய்தால் நல்லது. ஆனால் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விட்டு விலகி போயிடக்கூடாது. நல்ல ஊழியம் செய்து கடைசியில் ஆண்டவர் விட்டு தூரமாக போனால் அது பரிதாபமான ஒரு முடிவுக்கு ஆகிடும். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள், சபையில் நிலைத்திருங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள், கர்த்தருடைய காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிலைத்திருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதே 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருக்கு சொந்த வார்த்தை, நாம் படிக்கிற வார்த்தை, நாம் கேட்கிற வார்த்தை, நீங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் இந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கும். இந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருந்தால் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். அது நம்ம பாவம் செய்ய விடாது, நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக போக விடாது. ஆண்டோடைய உபதேசம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் பின்வாங்கி போக மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் 7ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, ரொம்ப வேகமாக ஓடி நிறைய ஆண்டருக்காக பிரயாசப்பட்டு நிறைய காரியங்கள் அநேகர் செய்து முடிவு பரிதாபமான முடிவாக போகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லுகிறார், நன்றாய் ஓடினீர்களே, உங்களை மயக்கினவன் யார்? பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு தடை உண்டாக்கி நம்முடைய விசுவாசத்தை திருப்பி
ஆண்டவர் விட்டு தூரமாய் போகிறதுக்கு பலவிதமான காரியங்களை நமக்கு முன்வைப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க, எந்த நிலையிலும் ஆண்டவர் விட்டு தூரமாக போகக்கூடாது. இந்த செடியை ஞாபகம் வச்சுங்க. இந்த செடியோடு அந்த கொடி இருக்கிற வரைக்கும் அது நன்றாக இருக்கும். அந்த கொடியானது செடியிலிருந்து வெட்டப்படுமானால், துண்டிக்கப்படுமானால் அது உலர்ந்து போகும், முடிவு சுட்டெரிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நாம் கொடிகளாக இருக்கிறோம், ஆண்டவர் திராட்சை செடியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் வசனத்தை பாருங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். இந்த வசனம் நமக்குள்ளே வருமானால், ஆண்டோடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால், நீங்கள் ஆண்டரை விட்டு தூரமாய் போக மாட்டீங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டதை காட்டிலும் இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்போ யார் கூட இருக்கிறீங்க? இப்போ ஆண்டர் கூட இருக்கிறீங்களா? அவங்கள ஆராய்ந்து பாருங்கள். ரொம்ப நல்லா ஓடினீங்களே, ரொம்ப பிரயாசப்பட்டீங்களே, ரொம்ப கர்த்தருக்குன்னு கிரியை செய்தீங்களே, இப்போ என்ன நிலைமை? உங்கள் நிலைமை நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு அவர் உங்களை விட்டுருவார். அதில் சந்தேகமே கிடையாது. என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை தேடும்போது நம்ம பிழைப்போம். ஆண்டவரை விட்டுட்டு அவர் நம்மளை விட்டுருவார். நாம் கைவிடப்படுவோமானால் நம்முடைய நிலைமை பரிதாபமான நிலைமையாக இருக்கும். அந்த வசனத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லது போல் தான் நமக்கு நடக்கும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே இருண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும், முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே எனக்கு அன்பானவரில் வசனத்தில் உபதேசத்தில் நாம் நிலைத்திருப்போம், ஆண்டவரோடு கூட நிலைத்திருப்போம், சபையில் நிலைத்திருப்போம், தெரிந்து கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருப்போம். சத்தியத்தில் அநேகர் நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, உபதேசத்தில் வைராக்கியமாக இருப்பாங்க. கொஞ்ச காலத்தில் அந்த விசுவாசத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு, உபதேசத்தை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. வசனத்தை விட்டும் பின்வாங்கக்கூடாது, உபதேசத்தை விட்டும் பின்வாங்கக்கூடாது. பவுல் சொல்லும்போது சொல்லார், நீ கற்று நிச்சயத்தை கொண்டு நிலைத்திரு. நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரங்களில் உண்மையில் நிலைத்திருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் உம்மோடு கூட நிலைத்திருக்க முடியாதபடி ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரமாக போகிறோம். அவருடைய முடிவு ஆண்டவரே எரியுண்டு உலர்ந்து போகிறதான் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறேன். நாங்கள் ஆண்டவரை எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றுள்ளாய் காணப்படும்படியே எங்களை அழைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நேராக எங்கள் நடத்தும், மிகுந்த கனி கொடுக்கலாக எங்களை மாற்றும். நாங்கள் உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளாக மாற்றும், தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. என் பாவங்களை போக்கும் இயேசுவே, உம் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். என் பாவங்களை போக்கும் இயேசுவே, உம் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். கதரும் என் குரல் கேட்டிடுமே, கர்த்தாவே எனக்கு பதில் தாருமே. கதரும் என் குரல் கேட்டிடுமே, கர்த்தாவே எனக்கு பதில் தாருமே. கர்த்தாவே எனக்கு பதில் தாருமே. என் பாவங்களை போக்கும் இயேசுவே, உம் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை. என் பாவ தடைகளை நீக்கிடுமே, இயேசுவே எனக்கு பதில் தாருமே. என் பாவ தடைகளை நீக்கிடுமே, இயேசுவே எனக்கு பதில் தாருமே. இயேசுவே எனக்கு பதில் தாருமே. என் பாவங்களை போக்கும் இயேசுவே,
பாதம் பணிந்து வேண்டுகிறேன்.